வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.42% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம காலையில் 9:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்கில் இருந்திருக்குங்க. இன்றைக்கி ஓப்பன் க்ரீனில் ஆகியிருக்கு. அதாவது 1% கூடுதலாக நிஃப்டி ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெட்டில் போனது 0.4% ரெட்டில் போனது. காலையில் 10:45 அளவில் பார்க்கும்போது 0.8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பெர்ன்ஸ்டைன் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்பார்த்த அளவில் என்டிஏக்கு சீட்ஸ் கிடைக்கல, இருந்தாலும் இந்த ஆண்டு மார்க்கெட்லேருந்து ஹை சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பெர்ன்ஸ்டைன். அவங்களுடைய டார்கெட் நிஃப்டிக்கு 23,500 ரூபாய் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எம்கே குளோபல் அவங்களுடைய கருத்து தெரிவித்த தகவல் நம்ம காலையில் வீடியோலேயே பார்த்துருந்தோங்க. இப்போ கூடுதலாக நம்ம காலையிலே பார்த்துருந்தோம். அவங்க பாசிட்டிவாக இருப்பது எஃப்எம்சிஜி மற்றும் ஹெல்த் கேர் செக்டரில். இப்போ சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸோடைய பெயர்களை சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டாபர் இந்தியா, பிகாஜி ஃபுட்ஸ் மற்றும் ஹொனாசா கன்சூமர் அவங்களுடைய டாப் பெட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு 2 ஸ்டாக்ஸும் சொல்லியிருக்கிறாங்க, இமாமி மற்றும் ஜிசிபிஎல். ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,900 ரூபாய். நெஸ்லே இந்தியாவுக்கும் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெடியூஸ்ல ஆடாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஐடிசிக்கு ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ஆடாக குறைச்சிருக்கிறாங்க. எம்கே குளோபல் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, அடுத்த 12 மாதத்தில் எந்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது, 0 இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. அவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்கை நீக்கியிருக்கிறாங்க, சில ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க. ஜொமேட்டோ, டெலிவரி, அம்புஜா சிமெண்ட்ஸ், ஐடிசி, மதசன் சுமி வயரிங் மற்றும் ஓஎன்ஜிசியை நீக்கி இருக்கிறாங்க. எந்த ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க, ஹீரோ மோட்டோகார்ப், மாருதி சுசுகி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, இன்ஃபோசிஸ் மற்றும் ஸ்ரீ சிமெண்ட்டை சேர்த்துருக்கிறாங்க எம்கே குளோபல். சிஎல்எஸ்ஏ அவங்களுடைய இந்தியா ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோவில் லாசர் அண்ட் டியூப்ரோவை நீக்கி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை சேர்த்துருக்கிறாங்க அவங்களுடைய இந்தியா ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோவில். அவங்களுக்கு பிடிச்ச செக்டர்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ், ஐடி, இன்சூரன்ஸ் மற்றும் கமாடிட்டிஸ். சென்னையில் இன்னைக்கு தங்க விலை 24 கேரட் தங்க விலை 73,590 ரூபாய் 10 கிராமுக்கு. 22 கேரட் தங்கத்துடைய விலை 67,460 ரூபாய் 10 கிராமுக்கு. தகவல் கிடைத்தது நியூஸ் 18லிருந்து. ஹிண்டால்கோ கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய யூஎஸ்ஏ சப்சிடரி தான் நொவாலிஸ். அவங்க ஐபிஓ கொண்டு வர போகிறதாக ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை ஒத்தி வைக்கிறாங்க. கம்பெனி ஐபிஓ வழியாக $932 மில்லியன் இருந்து $1.08 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ஒத்தி வைப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹிண்டால்கோ. நசாரா டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் அப்சல்யூட் ஸ்போர்ட்ஸ். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வெப்சைட்டான soapcentral.com உடைய சொத்துக்களை வாங்குறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன் மே மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், கிளைண்ட் பேஸ் 23.83 மில்லியன். மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 3.7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 63% அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கு இன்ட்ராடேல ஏஞ்சல் ஒன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மின்ட் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது ஏஞ்சல் ஒன். கேஇசி இன்டர்நேஷனல் புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சிவில் பிஸ்னஸில் அதோடைய மதிப்பு 1,002 கோடி ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னே கொடுத்துருந்தது பை, இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு அவுட் பர்ஃபார்மாக குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 294 ரூபாய். இப்போ இருக்கிற லெவலிருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிஎல்எஸ்ஏ. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு சிஎல்எஸ்ஏ கொடுத்துருக்கிற ரேட்டிங் அவுட் பர்ஃபார்ம். எதிர்பார்க்குற டார்கெட் 4,730 ரூபாய். ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஆக்சிஸ் பேங்க்கில் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி 1.61 பில்லியன் ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி.
ஜிபிடி இன்ஃப்ரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் இன்றைக்கி 4% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கிட்ட கிடைச்சிருக்கு 547 கோடி ரூபாய். இந்த செய்தி காலையில் வீடியோவில் நம்ம பார்த்ததும் மணி கண்ட்ரோல் இதுதான் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஜிபிடி இன்ஃப்ரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு இன்றைக்கி இன்ட்ராடேல. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1020 ரூபாய். இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா நிறுவனம் ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 640. தற்போதைய லெவலிருந்து 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சாய்ஸ் புரோக்கிங் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1470, ஸ்டாப் லாஸ் 1285. மேக்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 275 மற்றும் 300, ஸ்டாப் லாஸ் 240. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3222, ஸ்டாப் லாஸ் 2965. சன் டிவிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 750, ஸ்டாப் லாஸ் 680. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.